அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது வீட்டிலும் கூட்டு வழிபாடு. அருமையான நேயர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் நமது வீடுகளிலே வழிபாடுகள் செய்கிறோமா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. நமது வீட்டை தொழுமிடமாக, நமது வீட்டை ஓதுமிடமாக, நமது வீட்டிலே நல்ல பல விஷயங்கள் பேசுமிடமாக வைத்திருக்கிறோமா என்று சொன்னால் அறவே கிடையாது. அதிகமான இல்லங்கள் இப்படித்தான் இருக்கிறது. அதிகமான இல்லங்களிலே பெரிய வடிவிலான டிவி, அதிகமாக தரக்கூடிய ஸ்பீக்கர் போட்டு நமது வீடுகளை ஹராமான இசைகள் கேட்கும் இல்லங்களாக மாற்றி விடுகிறோம். எந்த இல்லங்களிலே அல் குர்ஆன் ஷரீஃப் ஓதும் இல்லமாக இருக்கிறதோ அந்த இல்லம் அந்த மனிதருக்கு அது நன்மையை தரக்கூடியதாக, அந்த இல்லம் அந்த மனிதனுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக மாறிவிடுகிறது. அருமையான நேயர் பெருமக்களே, ஃபர்லுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வேண்டிய ஆண்கள் பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த ஆண்கள் ஃபர்லுடைய தொழுகையை தொழுது போக நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான தொழுகைகள் இருந்ததால் அவைகளை வீட்டில் தொழுகுவது நன்மையானதே. அந்த நேரத்திலே தன்னுடைய மனைவி மக்களையும் தொழச் செய்கிற பொழுது அந்த இல்லம் வழிபாட்டிற்குரிய ஒரு இல்லமாக அது மாறிவிடுகிறது. சில இடங்களில், சில வீடுகளிலே தொழுகுவதற்காக வேண்டி தனி அறை அமைத்து கொள்கிறார்கள். அதுபோல அந்த இல்லத்திலே அவர்கள் தொழக்கூடியவர்களாய், குர்ஆன் ஓதக்கூடியவர்களாய், அந்த இடத்திலே ஹதீஸுகளை படிக்கக்கூடியவர்களாய், இப்படி சில வீடுகளில் சில குடும்பங்களில் இருப்பதை பார்க்கிற பொழுது அல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான். என்னுடைய அடியான் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நாடியிருந்தேனோ அதுபோல என்னுடைய அடியான் தன்னுடைய இல்லத்தை அமைத்து வைத்திருக்கிறானே, தன்னுடைய வசிப்பிடத்தை அமைத்து வைத்திருக்கிறானே என்று அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அல்லவா? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிவாசலில் ஃபர்துடைய தொழுகையை தொழுகிறார்கள், பயான் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்ற நேரங்களிலே அவர்கள் தமது வீடுகளிலே தொழக்கூடியவர்களாய், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாய், தன்னுடைய மனைவிமார்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாய், தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகையினால மாட மாளிகைகளில் வாழாவிட்டாலும் கூட அவர்கள் வாழ்ந்த அந்த இல்லம் அவர்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்ததோ அதுபோல இன்று வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அவர்கள் வாழ்கிற அந்த வீடு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த இல்லத்தில் கூட்டு வழிபாடு ஏற்படுத்த வேண்டும். வீட்டில் ஒரு ஆள், ஒரு பெரியம்மா உட்காந்து குர்ஆன் ஓதுறாங்களா, குர்ஆன் ஓதுகிற பொழுது தன்னுடைய பேரன் பேத்திகளை பக்கத்தில் அமர வைத்து இந்த குர்ஆன் எப்படி ஓதுறன்னு பாருமான்னு சொல்லலாம், அல்லது குர்ஆனை ஓதி கொடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஹதீஸுகளை, ஏதாவது சின்ன சின்ன வரலாறுகளை அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லலாம். இன்றைக்கு காலம் மாறி போய்விட்டன. எந்த நேரமும் டிவிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஆடியோக்கள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, இசைகள் இல்லாத இல்லமே கிடையாது என்கிற அளவிற்கு இன்றைய ஒவ்வொரு இல்லங்களும் அமைந்து விட்டன. எப்படி பரக்கத்துகளும் ரஹ்மத்துகளும் வரும்? அருமையான பெருமக்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை தொழச் சொல்லி ஏவி இருக்கிறார்கள், தொழுகையும் நடத்தி தந்திருக்கிறார்கள், அவர்களை குர்ஆன் ஓதச் சொல்லியும் தந்திருக்கிறார்கள், குர்ஆன் ஓதியும் கொடுத்திருக்கிறார்கள், அந்த உபதேசமும் செய்திருக்கிறார்கள். அதுபோன்ற நல்ல இல்லமாக நாம் வாழ்கிற அந்த இல்லம் அமைய வேண்டும் என்று சொன்னால் அது நம் கைகளில் தான் இருக்கிறது. ஆகையினால்தான் வீட்டில் கூட்டு வழிபாடு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தனியாக இருந்து ஓதுறதுக்கு சில பேர்த்துக்கு வெக்கமாக இருக்கும், தனியாக தொழுகிறதுக்கு வெக்கமாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? ஃபர்ல பள்ளிவாசலில் போய் தொழுகிறீங்களா, சுன்னத்து எப்படி தொழுகணும் தொழுக தெரியலையா, நம்மளுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ சொல்லிக் கொடுங்க.
யாருக்குமே தெரியலையா, அருகில் இருக்கக்கூடிய ஆண்கள் மதரசாவிலோ பெண்கள் மதரசாவிலோ நமது வீட்டு மக்களை அனுப்பி அவர்களை கற்கச் சொல்லுங்கள். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. ஒரு இல்மை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஃமினான ஆண் பெண் அனைவர் மீதும் கடமையாக இருக்கிறது. தேடி பெற்று கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் நல்ல பல கருத்துக்களை நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்த்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் நமது வாழ்க்கை சீர்பட்டுவிடும். நமது வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முசீபத்துகள் அகன்றுவிடும். நம்முடைய இல்லங்கள் பரக்கத் பொருந்தியதாக மாறிவிடும். எந்த இல்லத்தில் ஓதப்படுகிறதோ, எந்த இல்லத்தில் தொழப்படுகிறதோ, எந்த இல்லத்தில் கூட்டு வழிபாடுகள் இருக்கிறதோ அந்த இல்லம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான இல்லமாக மாறிவிடுகிறது. அத்தகைய நல்ல இல்லத்தை உருவாக்குவோம். அல்லாஹ் அதற்கு வாய்ப்பை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.